கூட்டணி ஆட்சி எந்த காலத்துலையும் கலைஞர் காலத்தில் கொடுத்தாரா? 110 100 சீட்டு தானே வச்சிருந்தாரு, கொடுத்தல. இப்போ எப்படி மெஜாரிட்டி இருக்கையில் எப்படி கொடுக்குறது? 150 சீட்டு மேலே திமுக ஜெயிக்கும், அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? தனிப்பட்ட முறையில் தளபதி தான் ஆட்சி அளிப்பா. நீங்கள் வேணுங்கிற காரியத்தை நாங்கள் தான் இப்போ கன்னியாகுமரிக்கு நான் போனேன். மினிஸ்டர் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ எந்த கட்சி நான் பார்க்குறான், மினிஸ்டர்ஸ்லாம் இப்போ வந்து எந்த கட்சியும் பார்க்குறதில்ல. கூட்டணி கட்சிக்காரர் கூப்பிட்டா உடனே போகிறோம். விடுதலை சிறுத்தைகள் வந்து வேலை கட்டார் வாங்கி கொடுக்குறோம். பெரம்பலூர்காரர் ஆகவே யார் வித்தியாசம் பார்ப்பது கிடையாது. எல்லாரும் வந்து வர்றவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை முடிஞ்ச மட்டும் செய்கிறான், அவ்வளோதான். பழைய காலம் மாதிரி செய்ய முடியாது, அது உண்மையை ஒத்துக்கிறேன். கூட்டணி தலைவர்கள் வந்து சாதாரணமான தலைவர்கள் இல்லை. வைகோல எத்தனையோ வருஷமாக பாடுபட்டவர். அதே மாதிரி நம்முடைய திருமாவளவன், எல்லாரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரையும் மதிக்கக்கூடிய நம்முடைய கம்யூனிஸ்ட் எல்லாம் தொகுதி ஜெயிக்கிறது கூடுறது அது வேறு, அது இஷ்டத்துக்கு. நம்ம கேட்குறது நம்மளுடைய கடமை, கொடுக்குறது தலைமையோட இஷ்டம். தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அப்படியே நம்ம கேட்டுட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். ஆகவே என்னை பொறுத்த மட்டில், நம்முடைய தளபதியை பொறுத்த மட்டிலும் கூட்டணியை வந்து யாரையும் அவமதிக்கிறது கிடையாது. இருக்கிற நிலைமையை சொல்லணும். ஏன்னா உதயசூரியன் ஓட்டு போடுற மக்கள்லாம் இன்றைக்கி 5000 ரூபா கொடுத்ததை பற்றி பேசியிருக்காங்க. 5000 ரூபா கொடுத்ததை பற்றி சொன்னாங்க. எதுக்காண்டி கேஸுக்கு போயிடுவாங்க. இப்போ என்ன குறைஞ்சா போச்சு, 5 வருஷம் எம்பி ஆகலை, அவ்வளோதான். வேறு எந்த பண்ண முடியும்? வேற ஒன்றும் முடியாது, அவ்வளோதான். எலெக்ஷனை பற்றி கவலைப்படுற அரசியல்வாதியாக இருக்கவே முடியாது 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 முடியாது. ஆகவே தேர்தல் என்பது வரும் போகும். ஆகவே இந்த பிஜேபிக்காரன் வந்து காங்கிரஸை வந்து ஏதாவது குடைச்சல் கொடுக்க மாட்டாரா? மாவட்ட செயலாளர் வந்து அது மாதிரி இவர் கண்ணப்ப கொடுக்க. நாங்கள் என்னென்னா நிலைமையே சொன்னோம், நீங்கள் இப்படிலாம் இருக்காதியப்பா, எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சா தான் நல்லதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். தவிர வேற ஒன்றும் கூட்டணி வேணாம் எங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, எங்களுக்கு கிடையாது. அவர் தலைவர், அவர் யார் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஆட்சியில் பங்கு கிடையாது. 93 இடம் தானே வச்சுருந்தார் கலைஞர், அப்போ கொடுத்தாரா? எல்லா கட்சியும் தானே இருந்துச்சு. அப்போ அப்புறம் 150 தொகுதி நீ வரும்போது எப்படி 150லேருந்து 160 தொகுதி உதயசூரியன் ஜெயிக்க நீங்கள் பாருங்கள், எழுதிக்கிறீங்க, இன்றைக்கி எழுதிக்கிறீங்க. உதயசூரியன்னா அது ஒரு மாதிரி, மற்றன்னா அது ஒரு மாதிரி சின்னம்னா